2026 தமிழக சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட் இப்போ இந்திய அரசியல்லே ஒரு முக்கியமான பேசுபொருளா மாறி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்ச வெற்றி. 70 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்க திராவிட கழகத்தோட கோட்டையெல்லாம் அடிச்சு நொறுக்கி டிவிக்கே அவங்க கூடிய பறக்க விட்டுட்டு இருக்காங்க. அதுல ஹைலைட்டு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலினை அவர் தொகுதியில தோக்கடிச்சது தான். ஆரம்பத்தில் இருந்தே பின்னிலையில் இருந்த ஸ்டாலின் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த VS பாபு கிட்ட தோல்வியை தழுவியிருக்காரு. யாரு இந்த VS பாபு? DMK மூலமா தன்னோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்ச VS பாபு ஸ்டார்டிங்ல பகுதி செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர் மாதிரியான பொறுப்புல இருந்து உயர்ந்தவர் தான். 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலில் புரசைவாக்கம் தொகுதியில் DMK சார்பாக போட்டி போட்டு புரசைவாக்கம் தொகுதியோட MLAவா ஆனவர் தான் VS பாபு. 2011 மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னாடி புரசைவாக்கம் தொகுதி கொளத்தூர் அப்புறம் எழும்பூர் தொகுதியோட இணைக்கப்பட்டது. 2011 எலெக்ஷனில் கொளத்தூரில் தனக்கு போட்டி போட வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்ச VS பாபுக்கு அந்த தொகுதியில் ஸ்டாலின் போட்டி போடுறாரு அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது போக ஸ்டாலினுக்கு அது புது தொகுதி அப்படிங்கறனால VS பாபுவை தான் வாக்கு சேகரிக்க ஸ்டாலினோட தளபதியா தேர்தல் நேரத்துல கட்சி தலைவர் கருணாநிதி வச்சிருந்தாரு. ஸ்டாலின் என்னதான் அந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தாலும் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சனால அவரை கட்சியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. அதே டைம்ல சேகர் பாபுவும் ADMKல இருந்து DMKல வந்து ஜாயின் பண்ண முழுசா அவரை கட்சியில இருந்து ஒதுக்கிட்டாங்க. அதனால அவரும் வேற வழி இல்லாம ADMKல ஜாயின் பண்றாரு. பாபுவோட வேலைகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த ஜெயலலிதா அவரை சென்னையோட தென் மாவட்ட செயலாளராக அறிவிக்கிறாங்க. ஜெயலலிதா இறந்த அப்புறம் உட்கட்சி பூசல் காரணமா அவரு ADMKல இருந்தும் ஒதுக்கப்படுறாரு. சில நாட்களா அரசியல்ல இருந்து ஒதுங்கி இருந்த VS பாபு விஜய் தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் TVKல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ கொளத்தூர் தொகுதியில இருக்க நிறைய இடம் முன்னாடி புரசைவாக்கம் தொகுதியை சேர்ந்தது அப்படிங்கறனாலையும் ஆல்ரெடி அங்க MLAவா இருந்த அனுபவத்திலையும் அதோட மக்களுக்கு விஜய் மேல இருந்த ஈர்ப்புனாலையும் கொளத்தூர் தொகுதியில முன்னாள் CM ஸ்டாலினை தோக்கடிச்சு வரலாறை மாத்தி எழுதியிருக்காரு VS பாபு. இது மூலமா தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து மற்ற கட்சிகள்லாம் வாயடைச்சு போயிருக்காங்க.